தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு தீர்மானிக்காங்களோ அதை தாண்டி அரசியல் வியூக நிபுணர்கள் பெரிய அளவு நிர்மாணிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா விஜயின் அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவருடைய வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமியால தான் நிர்ணயிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோரை வைத்து தான் திமுகவின் அரசியல் ஆட்டமே இருந்துச்சு. இந்த சூழல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு சிக்னிபிகண்டான பிளேயரா இருந்துட்டு இருக்காரு. கடந்த தேர்தலையே நான் அதிமுகவை 15% கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு சவாலை விட்டு கிட்டத்தட்ட 35% வாக்கு வங்கி உள்ள அதிமுகவை 20% கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவை நான் 13-15% கொண்டு வந்துருவேன் அப்படின்ட்டு ஒரு சவாலை விட்டுட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ள அவருடைய ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரே மாதத்துல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிறது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த கடிதத்துல முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியை குறித்தும் அது 2029 என்டிஏக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது குறித்தும் முழுக்க முழுக்க சீமான் அவர்கள் குறித்தே எழுதப்பட்ட கடிதமா இருந்துச்சு. இது அப்போது பல்வேறு தமிழ் தேசியர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. பல்வேறு தரப்பு தமிழ் தேசியர்களும் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு எதிராக கொந்தளிச்சிருந்தாங்க. இதை தாண்டி சீமான் அவர்களுமே தன்னை குறித்து மோடிக்கு இந்த அளவு கடிதம் எழுதுறத விரும்பல அப்படின்றும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதன் பிறகுதான் சீமான் அவர்கள் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக களம் காணுவாரு, அதன் மூலமாக தமிழ்நாட்டுல பாஜக என்டர் ஆவாங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமான பேச்சுக்களும் எழுந்துச்சு. ஆனா முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட ஒரு கருத்து அப்படிங்கிறது கற்பனை தான். நான் ஒரு காலம் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய செயல்பாடுகளிலுமே கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கான உரிமை குறித்து பேசியிருந்தாரு. ரொம்ப முக்கியமா கோவை குண்டுவெடிப்பு விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருந்த பாஷா பாய தன்னுடைய தகப்பனாகவே சொல்லி சீமான் அவர்கள் ஒரு அரசியல் நகர்வையும் முன்வைத்திருந்தாரு. இது பாஜகவினர் மத்தியிலேயே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழல்ல இப்போ மீண்டும் மோடிக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் கசிஞ்சிருக்கு. அதுல 11 பாயிண்ட்களை குறிப்பிட்டு அவர் எழுதிய கடிதத்துல சீமான் அவர்களுடைய பெயர் எங்கேயுமே குறிப்பிடப்படல அப்படிங்கிறது ரொம்பவே ஆராயக்கூடிய ஒரு விடயமா பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் எந்த சமயத்திலையும் பாஜகவுடனான தன்னுடைய கூட்டணிக்கு இசைவு தெரிவிக்க மாட்டார் அப்படிங்கறத இதன் மூலமாக உறுதி பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பிற கட்சிகளை குறித்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதன் மூலமாகவே இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் சீமான் அவர்கள் குறித்து சந்தேகப்பட தேவையில்லை, திமுக சொல்ற மாதிரியான பிஜேபியின் பி டீம் சீமான் கிடையாது அப்படிங்கறதையும் இந்த கடிதம் உறுதிப்படுத்தியிருக்கு. அதன் காரணமாக திமுக இந்த கடிதத்தை பார்த்து ரொம்பவே அச்சப்பட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை எழுதிய கடிதத்தை வைத்து பாருங்க, சீமான் பிஜேபியின் பி டீம்ங்கிற ரேஞ்சில ஒரு பொய் பரப்புரை செய்துட்டு இருந்தாங்க. இந்த முறை சீமான் அவர்கள் எந்த காலத்திலையும் பிஜேபியுடனான எந்த ஒரு தொடர்பையும் வைத்துக் கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கும் சூழல்ல இந்த கடிதமும் இப்போ அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.